முதல் வேலையாக வண்டி லோடு ஏற்றின உடனே கொண்டு போய் இந்த வண்டி நிப்பாட்டிட்டு எனக்கு வேறு வண்டிக்கு எனக்கு வேலை அப்படின்றது தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். காலையில் சமைக்க வரல நான் இன்னைக்கு, காலையிலேருந்து சாப்பிட வேற இல்லையா, சரியான அப்படியே ஒரு மாதிரி கேராகிடுச்சு. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், 6 வீல் மட்டும் தான் அந்த ரோட்டில் அலோட் ஆகுமா, 10 வீல் 12 வீல் அலோட் இல்லையாமா. நான் உள்ளே விட்டு சந்துக்குள்ளே போயிட்டேன். போனால் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னா உப்ளியில் தான் இருக்கேன் காய்ஸ். உப்ளியில் 2 நாளாக பார்க்கிங்கில் படுத்து கிடந்தேன். ஸோ ஃபைனலாக நேற்று நைட்டு வந்து கியர் பாக்ஸ் வந்துருச்சு, நம்ம கம்பெனி வண்டிலே வந்துருச்சு. ஸோ வந்த கியர் பாக்ஸை அப்படியே வந்து வண்டியில் மாற்றிட்டோம். நாங்கள் அப்படியே வந்து வண்டி கழட்டி விட்டோம் கியர் பாக்ஸை. ஸோ காலையில் மெக்கானிக் அண்ணா வந்து ஒரு 8 மணிக்காக வரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க டான் 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 8 மணிக்கு வந்துட்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பழைய கியர் பாக்ஸை. ஸோ கழட்டிட்டு இங்கே போனால் ஒரு 2 மணி நேரம் தாங்க. அந்த கியர் பாக்ஸை கழட்டி இந்த கியர் பாக்ஸை இறக்கி அப்படியே ஏற்றிட வேண்டியதான். இப்போ இந்த பழைய கியர் பாக்ஸ் எடுத்து வண்டியில் ஏற்றணும். பாருங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள் பார்க்கிங் வெளியே ரோடு மேலே தான் நிற்கிறேன் நான். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டுங்க. 2 நாளாக இங்கே படுத்து கிடந்து டென்ஷன் ஆகியோ. எனக்கு என்ன நினச்சா எனக்கு சிரிப்பாக எனக்கே வருது. அப்போ உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்க, எல்லாரும் சிரிச்சிருங்க. நான் வந்து முன்னாடி பாருங்க, அதான் உப்ளி டோலு. இந்த சைடு ஃபுல்லாக கைஸ், ஃபுல்லாக ஒர்க் ஷாப் தான். அந்த சைடு ஃபுல்லாக முதல் வேலையாக வண்டி லோடு ஏற்றின உடனே கொண்டு போய் இந்த வண்டி நிப்பாட்டிட்டு எனக்கு வேறு வண்டிக்கு எனக்கு வேலை அப்படின்றது தான் நான் பண்ண போகிறேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துலடா எங்கள் அப்பா. ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மெக்கானிக் அண்ணா வந்து சீக்கிரமாக கீர் பாக்ஸில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கைஸ் கியர் பாக்ஸை கழட்டியாச்சு. இதுராயா கியர் பாக்ஸை கழட்டி பழைய கியர் பாக்ஸ் இறக்குது. பழைய கியர் பாக்ஸை இறக்கிட்டு புது கியர் பாக்ஸை ஏற்றியாச்சு. அவ்வளோதான், வண்டியில் ஏற்றி மாட்டினா நம்ம கிளம்பிடலாம். ஆயினா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அவ்வளோதான் கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கியர் பாக்ஸை வண்டியில் ஏற்றி மாட்டிட்டு நம்மளும் கிளம்பலாம். A few moments later. பெல்காவி பக்கமாக நான் வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் இந்த பெரிய பேலஸை பார்த்தேன். ஸோ இது ஒரு பெரிய பேலஸாக இருக்கும், டூரிஸ்ட் பிளேஸாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து இது ஒரு கவர்மெண்ட்டு ஒரு மீட்டிங் ஹால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல இருந்துச்சு. ஸோ இது வந்து 127 ஏக்கரில் கட்டின பேலஸாமா. ஸோ இது 12th செஞ்சுரியில் வந்து 12வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதை பற்றின இங்கிலீஷில் வந்து நான் கொடுக்குறேன், வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது கைஸ், வேறு மாதிரி இருந்துச்சு. நான் இது ஒரு 3-4 வாட்டி பார்த்துருக்கேன். சரி இது என்னவாக தான் இருக்கும் நானும் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது இது ஒரு பெரிய மீட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ அதை டீட்டெயிலாக போய் செக் பண்ணி பாருங்கள். Hours later. ஸோ காய்ஸ் ஃபைனலாக கியர் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டேன் வண்டியை. உப்ளிலேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். காலையில் சமைக்க வரல நான் இன்னைக்கு, காலையிலேருந்து சாப்பிட வேற இல்லையா, சரியான அப்படியே ஒரு மாதிரி கேராகிடுச்சு. ஸோ அதான் வந்து இங்கே ஹோட்டல் ஆனந்துன்னு சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கிளம்ப போகிறேன். ஸோ அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். பின்னாடி நிப்பானியில் போயிட்டு டீசல் அடிக்கணும். டீசல் அடிச்சுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நிப்பானிக்குன்னா ஒரு 63 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வண்டி எடுத்து நம்ம கிளம்புனா போயிட்டு அங்கே டீசல் அடிச்சுட்டு அப்படியே அங்கே குளிச்சுட்டு கிளம்பி போக வேண்டியதான். நாளைக்கு காலையில் எப்படியாவது மும்பையில் போய் ஒரு டெலிவரி கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அகமதாபாத் போக முடியும். ஓகே காய்ஸ், நிப்பானி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2 hours later.
நிப்பாணி வந்தாச்சு. நிப்பாணியில் வந்து வண்டி டீசல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கள் வண்டிங்க எல்லாமே ரெகுலராக நாங்கள் இப்போ தான் இந்த பங்கில் தான் டீசல் அடிப்போம். ஸோ டீசல் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வண்டி அவங்க நிற்கிது. குளிச்சுட்டு துணிலாம் துவச்சிட்டு சமையல் செய்கிறப்ப நம்ம ஃப்ரெண்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. நாளைக்கு காலை டெலிவரி கொடுக்குற மாதிரி மும்பையில் டெலிவரி கொடுக்குற மாதிரி கிளம்பணும். போய் நான் குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரியான டயர்டு. The next day. காய்ஸ், இதான் பூனேலேருந்து மும்பை போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் லோனாவாலா வந்துடும். லோனாவாலா வந்தால் ரோடு வேறு மாதிரி இருக்கும். அந்த காடு இறங்கும் போது இருக்கிற வியூ இருக்கு. அப்படியே வண்டி ஓட்டுற நமக்கே லைட்டாக பதட்டமாக இருக்கும். நல்ல சரியான காடு அது. இந்த வியூலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக மும்பையில் லோடு இறக்கியாச்சு. ஸோ இங்கே ஒரு 55 மூட்டை, மீதி வந்து குஜராத் அகமதாபாத் போனாங்க. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், மும்பை என்ட்ரி ஆனாலும் தாண்டினோடனே ஜியோ கம்பெனி ரைட் சைடு இருக்கும். அந்த ஜியோ கம்பெனி தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் திரும்பிடணும். உடனே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்லேயே வந்து லெஃப்ட் திரும்பிடணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஜியோ கம்பெனி தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் திரும்பிட்டேன். மேப்பை பார்த்துட்டு பாணியில் டீசல் அடிச்சுட்டு நைட்டே அங்கே படுத்து தூங்கிட்டேன். காலை 4:30 மணி தான் எழுந்து வண்டி எடுத்தேன். ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணேன், அப்படியே அரை தூக்கத்துலேயே வண்டி ஓட்டிட்டு வந்து பாருங்க. சாப்பிடவே இல்லை வேணும். நான் காலேருந்து சாப்பிடாமே வண்டி ஓட்டிட்டு வந்து பாருங்க. லோடு இறக்கி ஆகணும், சரி சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இங்கே இறக்கிட்டுனா நாளைக்கு நான் குஜராத் போயிடுவேன் அப்படின்ற கான்செப்ட்னால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்துட்டேன். பார்த்தா நோ என்ட்ரி ஏரியாக்குள்ளே கொண்டு போய் விட்டேன். லாரி வந்து 6 வீல் மட்டும் தான் அந்த ரோட்டில் அலோடாமா, 10 வீல் 12 வீல் அலோட் இல்லையாமா. நான் உள்ளே விட்டு சந்துக்குள்ளே போயிட்டேன். போனால் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க கேஸ் போடணும், 10,000 12,000 கேஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்கள காம்ப்ரமைசன் பண்ணி பேசி கடைசியில் 600 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பீவண்டி ஏரியாக்குள்ளே வரும்போது அப்புறம் அங்கே நோ என்ட்ரி கேஸ் எப்பவுமே போடுவாங்க ரெகுலராக. ஸோ அங்கே நோ என்ட்ரி கேஸ் 600 ரூபா கொடுத்து கேஸ் போட்டு வந்து லோடு இறக்கியாச்சுங்க. ஸோ லோடு இறக்குனது பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி லோடு இறக்குற கேப்பில் 55 பேக் இறக்குற கேப்பில் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து சமைச்சிட்டேன். டக்குன்னு ஃபஸ்ட்டு சாப்பாடை குக்கரில் வச்சிட்டேன். அப்புறம் குழம்பு கடகடன்னு செஞ்சேன். அந்த செஞ்ச வேகத்துலேயே சாப்பிட்டேன். பசி, அவ்வளோ பசி. ஓவா, இதான் டிரைவருடைய பொழப்பு. என்ன பண்ணுறது பாருங்கள். ஒரு பக்கம் டென்ஷன். 2 நாள் உப்ளியில் படுத்துருந்தேன்னா அந்த டென்ஷன் தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ இதோட நான் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த விளாக் வந்து நான் குஜராத் எப்படி போகிறேன், எப்படி நான் போய் லோடு இறக்கணுன்றதெல்லாம் வந்து அடுத்த விளாகில் வரும். ஸோ
ஸோ மறக்காமல் புதுசாக யாரை பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் guys. லவ் யூ ஆல். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.